நேம் கரெக்டாக இருக்கேன். நோக்கியா ப்ரோமோ இருக்கேன். இதுக்கு மேலே என்ன சார் மொபைல் யூஸ் பண்ணி அதில் அதிகமாக என்ன சார் யூஸ் பண்ணி வேறு அதிகமாக என்ன சார் யூஸ் பண்ண மாட்டேங்க. இப்போ அதே மாதிரி கீபேட்லேயே வேணுமா சார் இல்லை ஸ்மார்ட் ஃபோன் இப்போ ஸ்மார்ட் ஃபோன் ரீசெண்டாக வந்து சார் நோக்கியா ஆல்ட்ரா ஸ்மார்ட் ஃபோன் சிக்னா டின்னு சொல்லுவோம் சார். மாடல் நம்பர் சிக்னா டி. ஓகேங்க சார். ஃபீச்சர்ஸ் வாங்க. இது 2 மெகாபிக்சல் கேமரா சார். செப்பரேட்டட் டச் ஸ்க்ரீன் இருக்குது. இது போக 3 ஹோம் ஸ்க்ரீன் 360 டிகிரி ரொட்டேஷன். அதாவது ஒன்று மெயின் மெனு சார், இன்னொன்று டைம் பேர் மெனு நம்ம கால் பண்ணுறோம்ல, இன்னொன்று ஷார்ட்கட் கீ மெனுன்னு சொல்லுவாங்க சார். இது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் சார். ஃபேஸ்புக் அதிகமாக யூஸ் பண்ணுவோம், நெட் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இன்னும் கேம்ஸ் வேணும்னா அதில் ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம் சார். இது ஒரு மெனுவாக வச்சுக்கலாம். இது போக இது வேவ் நோட்டிஃபிகேஷன் சொல்லுவோம் சார். இதில் பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் சார். அதான் நம்ம நெட் யூஸ் பண்ணிட்டோம், அதை க்ளோஸ் பண்ணணும்னா இதில் போய்ட்டு நம்ம நெட்டுக்குள்ளே போகிறது இல்லை, இதில் போய்ட்டு மொபைல் டேட்டா ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வேவ் நோட்டிஃபிகேஷனில் ப்ளூடூத் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணிக்கலாம் சார். அதான் சைலண்டாக போட்டுருக்கா, நார்மலாக, லவுட் ஸ்பீக்கராக, இதெல்லாம் ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணிக்கலாம் சார். அதாவது நம்ம உள்ளே தான் போகணுங்க சார். வேவ் நோட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. இதில் போய்ட்டு நம்ம மொபைல் டேட்டா ஆன் பண்ணிக்கலாம். அது மாதிரி சாங்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாங்ஸ் கேட்டுக்கிட்டு இருப்போம். சப்போஸ் நம்ம யாருக்கும் கால் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா இதில் போய்ட்டு டேரெக்டாக கால் பண்ணலாம் சார். டேரெக்டாக அதே மாதிரி எஸ்எம்எஸ் பண்ணுறா இருந்தாலும் டேரெக்டாக போய்ட்டு எஸ்எம்எஸ் பண்ணிக்கலாம் சார். இதில் போய்ட்டு நம்ம எஸ்எம்எஸ் மெசேஜில் தான் போய்ட்டு ரைட் மெசேஜ் இதெல்லாம் எடுக்கணும்னு தேவையில்லை சார். வேவ் நோட்டிஃபிகேஷனில் போய்ட்டு ஆட்டோமேட்டிக்காக டிஎஸ்சிங் சார். சிம் மேனேஜர்னு ஒரு சப்போர்ட் இருக்குது சார். சிம் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரே சிம் ரிலையன்ஸ் ரெண்டு சிம் வச்சுக்கணும் யூஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ரிலையன்ஸ் சிம்லேருந்து கால் மட்டும் நான் போகணும், ஒரு ரிலையன்ஸ் சிம்லேருந்து எஸ்எம்எஸ் டேட்டா யூஸ் பண்ண நெட் யூஸ் பண்ணுறது அப்படினோட செட் பண்ணி வச்சுக்கலாம் சார். சிம் மேனேஜர் ஆப்ஷனில் அது மாதிரி இது 5 சிம் செட்டிங்ஸ் இருக்குது சார். நம்ம யூஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம், ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு சிம்மை அப்படியே டேரெக்டாக ஒரு சிம்மை வெளியில் எடுத்துகிட்டு வர இன்னொரு சிம்மை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் சார். அது மாதிரி மற்ற மொபைல் மாதிரி சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பேக் சைட் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ண அவசியம் இல்லை சார். அதான் இந்த ஈஸி ஸ்வாப்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு சிம்மை யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகேங்களா. இதுக்கு மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் தேவையில்லை. அதே மாதிரி இதில் 5 சிம்ஸ் வரையும் இன்சர்ட் பண்ணோன்னா அதோட கான்டாக்ட் அதோட டைமிங் நம்பருக்கு அதே இருக்கும். ஓகேங்களா சார். நோக்கியா மியூசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது சார். இதில் பார்த்தீங்கன்னா 80 லேக் சாங்ஸ் வரையும் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ மற்ற மொபைல்லாம் சாம்சங் மைக்ரோமேக்ஸில் அந்த ஆப்ஷன் இல்லை ஸ்மார்ட் ஃபோனில். அந்த நோக்கியாவில் மட்டும் 8 லேக் சாங்ஸ் வரையும் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டவுன்லோட் பண்ணுற சாங்ஸ் பார்த்தீங்கன்னா 1 சாங் 1 செகண்ட்ஸோடு வராது, அவ்வளோ ஸ்பீடாக டவுன்லோட் ஆகும். அதே மாதிரி அந்த நோக்கியா மியூசிக்கில் 26 சென்சர், அதாவது ஆக்டர் வைஸாக இருக்கும். சாங்ஸ் படம் வைஸாக சர்ச் பண்ணிக்கலாம், ஆக்டர் வைஸாக சர்ச் பண்ணிக்கலாம், கேரக்டர் வைஸாக சர்ச் பண்ணிக்கலாம் சார். 26 ஜென்டர்ஸ் இருக்குது சார். ஓகேங்களா. அது போக நெட்டு ஸ்பீடாக இருக்கும் சார். கேம்ஸ் ஸ்கிரிப்ட் இருக்கா சார். இஏ கேம்ஸ் ஸ்கிரிப்ட் இதில் பார்த்தீங்கன்னா பாட்டு கேம்ஸ் வரையும் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நோக்கியாவே கொடுக்குது சார் உங்களுக்கு ஃப்ரீயாகவே. இதோட ஒர்க் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2700 வரும். அது எந்த மொபைல்லையும் இல்லை சார். நோக்கியாவில் மட்டும் பாட்டு கேம்ஸ் வரையும் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் சார். ஓகேவா சார். இப்போ நோக்கியா நீங்கள் கேட்கலாம், நோக்கியா மியூசிக்கில் வந்து டெவலப் பண்ணலாம், ஏன் டேரெக்டாக கூகுளில் மற்ற இதில் வந்து டெவலப் பண்ணிக்கலாமா, ஏன் நோக்கியா மியூசிக்கில் 80 சாங்ஸ் வரையும் டெவலப் பண்ணுறதுக்கு இது மற்றவங்க நெட்டு மூலியமாக டெவலப் பண்ணாமல் கேட்கலாம். மற்ற இப்போ கூகுளில் இருந்து சர்ச் பண்ணிங்கன்னா சாங்ஸு டவுன்லோட் ஆகுதுன்னா இல்லை மெமரி கார்டு ப்ளூடூத் மூலமாக இருக்குதுன்னா ஸ்பேஸ் அடைக்கும். இப்போ ஒரு சாங்ஸ் வந்து 10 MB பிடிக்குன்னு சொல்லுங்கள் சார். இதே நீங்கள் நோக்கியா மியூசிக்லேருந்து டெவலப் பண்ணிங்கன்னா 1 சாங்ஸ் 1 MB தான் சார். இதனால் நீங்கள் அதிகமாக சாங்ஸ் ஏற்றிக்கலாம். இப்போ 2 GB மெமரி கார்டில் MB கூட வரும். இப்போ நீங்கள் இதே 2 GB மெமரி கார்டு போட்டுருக்கீங்களே, அதில் மற்ற மொபைலில் 400 சாங்ஸ் தான் ஏற்ற முடியும். இப்போ ப்ளூடூத் மூலமோ இல்லை சிஸ்டத்துலேருந்து கனெக்ட் பண்ணி சாங்ஸ் ஏற்றுனா இப்போ 400 சாங்ஸ் தான் பதிலாக வச்சுக்கோங்க. இதே நோக்கியா மியூசிக் மூலம் டவுன்லோட் பண்ணிங்கன்னா 800 சாங்ஸ் வரையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சாங்ஸு ஸ்பேஸ் அடைக்காது சார். கம்ப்ரஸ் பண்ணி
ஸ்டேட்டஸ் பார்த்து இது போக இப்போ ஆஃபில் இருக்கு மொபைல் லாக்கர் ஆஃபில் இருக்குது வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஏதாவது கால் வந்துருக்குன்னா நீங்கள் எடுத்து பார்க்காத வரையும் கீழாக் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு வெளியிலே காட்டும் சார். எடுத்து பார்க்காத வரையும் உங்களுக்கு என்னென்ன கால் வந்துருக்கு, எத்தனை எஸ்எம்எஸ் வந்துருக்கு எல்லாமே உங்களுக்கு காட்டும் சார். அது கீழாக் நோட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. சேஃப் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது சார். அது பார்த்தீங்கன்னா மெசேஜ்லேயே வந்து காட்டும். ஒரு இத்தனை எஸ்எம்எஸ் வந்துருக்கு, இப்போ சப்போஸ் வரும் சார். இந்த எஸ்எம்எஸ் ஒன்று அனுப்புகிறேன், வேறு எடுத்து பார்க்குறது வரைக்கும் காட்டும் சார். பண்ணுறேன் மொபைல் இப்போ பவர் ஆஃபில் இருக்குது சார். இப்போ பவர் ஆன் பண்ணோன்னா இதை கீழாக் நோட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஒன்று எஸ்எம்எஸ் இருக்காது, ஒன்று நியூ எஸ்எம்எஸ் நீங்கள் எடுத்து பார்க்காத வரையும் இது அப்படியே இருக்குது சார். இதை க்ளோஸ் பண்ணிட்டு போனோன்னா இது கேஷ் நோட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கு, இதே மாதிரி எத்தனை எஸ்எம்எஸ் வந்திருந்தாலும் அதை நீங்கள் எடுத்து பார்க்காத வரையும் காட்டும் சார். அதே மாதிரி கால் வந்திருந்தாலும் எத்தனை கால் வந்திருக்கு அப்படி காட்டும் சார். நீங்கள் என்ன சார் எதுவுமே கேட்டுருங்க, நெட்டு ஸ்பீடாக இருக்குன்னு கேட்டுருக்கு. நெட்டு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக இருக்கும். கூகுள் சர்ச் பண்ணுங்கள். மொபைல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க. இந்த நெட் எப்படி சார் இருக்குது, ஸ்பீடாக இருக்கா சார்? டச் சென்சிட்டிவ் எப்படி சார் இருக்குது? நல்லா இருக்கும். ஓகே, மொபைல் கொடுத்துருக்காங்க, இது பண்ணிடலாம். ஓகே, மொபைல் பார்த்தீங்கன்னா 5500 வரும். இதில் பார்த்தீங்கன்னா 2GB மெமரி கார்டு உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். இந்த ரேஞ்சில் சாம்சங்லேயும் மற்ற மொபைல்லையும் 5500 வரும் சார். 2GB மெமரி கார்டு ஃப்ரீயாக வந்துடும். ஓகே.